வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன நிஃப்டி ஆப்ஷன் வாங்கியிருந்தோம், அதேமாதிரி நம்ம என்ன செல் பண்ணோம், நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் சென்செக்ஸ், நேற்று நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன், நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26,100. அது ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பாயிண்ட், அதாவது மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டும் ஆகல, பிரேக் டவுனும் ஆகல. அதனால் சரி ஓகே, ஒரே ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆனால் பெருசாக ப்ராஃபிட்லாம் கிடையாது. 26,100 புட்டு நம்ம வாங்கியிருந்தோம். 189 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 197 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். 219 ரூபா இதோட ஹையாக. ஆனால் இது வந்து ஓப்பன் ஹை தான், ஆனால் இது பெருசாக வந்து இது ஹை போல். ஓகே, பரவாயில்ல, நம்ம ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் பண்ணது இது ஆக்சுவலி வந்து சரி கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காண்டி நான் ஜஸ்ட் இது பண்ணேன். ஆனால் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து நிஃப்டி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒன்று கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு 26,100 அதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்து இன்றைக்கி ஆகிருக்கு. 26,220 டு 26,240. நாளைக்கு நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே இதுதான். மார்க்கெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா மைல்ட்லி ஒரு புல்லிஷாக இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நாளைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, மார்க்கெட் ஒன்று பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பிரேக் டவுன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழே ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டு சைடு ட்ரேட் பண்ணாதீங்க, ப்ரீமியம் டிக்ளைன் ஆகும். நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து 26,250 கிட்ட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சிஇ ட்ரை பண்ணுங்கள். 26,250 சி, 26,300 சிஇ. இல்லை உங்களுக்கு வந்து 26,080 உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா 5 மினிட்ஸ் கண்டிப்பாக 26,100 பிஇ, 26,050 பிஇ, இது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கிடையில் 26,100 டு 26,220 பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா மந்த் எண்டு வந்துருச்சு, அதுக்காண்டி தான் நான் இதை போட்டிருக்கேன். இதுக்கிடையில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஸ்மாலராக உங்களுக்கு டார்கெட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், 59,300 புட்டு நம்ம வாங்கியிருந்தோம். 230 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 257 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டோம். 289 ரூபா இதோட ஹைப் போச்சு. இன்றைக்கி நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு. ஆனால் நிஃப்டியில் நம்மளுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது 59,380 டு 59,420. சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 59,200 டு 59,180. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஓஆர்பி வந்து பிரேக் அவுட் ஆகும், இல்லாட்டி பிரேக் டவுன் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா 59,420 கிட்ட உங்களுக்கு வால்யூமோடு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,400 புட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் 59,180க்கு கீழே உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 59,200 புட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் 59,200 டு 59,400 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் வந்து நம்ம எப்பயும் போல் இன்றைக்கும் வந்து ட்ரேட் பண்ணல. சென்செக்ஸில் அதே மாதிரி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 85,750 அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புல்லிஷாகவும், 85,350 டு 85,700 இது வந்து சைட்வேஸ்க்காகவும், பிலோ வந்து 85,300 இது வந்து பேரிஷாகவும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா புல்லிஷாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 85,750க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 85,800 86,000 நீங்கள் வந்து சென்செக்ஸில் வந்து வாங்கிப்போம். ஏன்னா 200 பாயிண்ட் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா அது சென்செக்ஸு. அதே மாதிரி புல்லிஷாக இருக்கிற பேரிஷாக இருக்கிற பட்சத்தில் 85,300 கீழே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 85,300 புட்டு, 85,100 புட்டு, இது ரெண்டில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதே சென்செக்ஸ் வந்து 85,350 டு 85,700 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன், வந்து ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி ப்ரிடிக்ட் பண்ணுற மார்க்கெட், நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தானத்து வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அதை வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ்டிக்கு கொடுத்த டிட்டாகர் நான் புக் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஆனால் இன்றைக்கி இதோட ஹை பார்த்தீங்கன்னா 859 ரூபா 40 பைசா போச்சு. யார் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டு.
அதே மாதிரி நேற்று நம்ம சொன்ன பிடிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 401 ரூபா 80 பைசாக்கு நம்ம வாங்கியிருந்தோம். 413 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன் காலையில். அதே மாதிரி இதோட ஹை பார்த்தீங்கன்னா 415 ரூபா 70 பைசா போச்சு. அதே மாதிரி நேற்று நம்ம பார்த்த ஸ்டாக்கு, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண ஸ்டாக்கு, நம்ம இன்றைக்கி வாங்கினது கேஃபின் டெக்னாலஜிஸ். ஃபஸ்ட்டு 1077 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். 1095 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 1112 ரூபா இதோட ஹை போச்சு. அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன் இன்றைக்கி ஆக்சுவலி நிறையாவே ஆடுனா, அது ஜிக்ஸாக்னு. பை பார்த்தீங்கன்னா 2640 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 2675 ரூபாய்க்கு செல் பண்ணோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 2680 ரூபா போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் வந்து 357 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 365 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தோம். அதோட ஹை பார்த்தீங்கன்னா 373 ரூபா போச்சு. இர்கான் நம்ம வாங்கியிருந்தோம் 164 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 167 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 177 ரூபா 38 பைசா வந்துச்சு. ஜிபிஐஎல் வந்து நம்ம 248 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 253 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 260 ரூபா 31 பைசா. இந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம டெலிகிராமில் நம்ம என்ட்ரி வர்றப்பே நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் டவுட்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் நம்ம ஸ்டாக்ஸ் இவ்வளோ வாங்கினா நம்மளுக்கு நெஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பெருசாக நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கல. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஸ்டாக்ஸை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஆர்எஃப்சி. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு. ஐஆர்எஃப்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 122 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1 124 ரூபாயும், டார்கெட் 2 125 ரூபா 20 பைசா 50 பைசா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து நாளைக்கு லைக் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 401 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 405 ரூபா 408 ரூபா. ஏன்னா நாளைக்கு காலையில் ஓப்பன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸை மாற்றிக்கோங்க. ஆனால் என்ட்ரி வந்து இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில வச்சா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 176 ரூபா 80 பைசா இல்லை 177 ரூபா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 179 ரூபா 182 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 175 ரூபா 40 பைசா கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புல் பேக் வந்து ஆயிருக்கு ஆஃப்டர் பிரேக் அவுட்டு. அதனால் இது கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் 512 ரூபாய்க்கு மேலே நாளைக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 520 ரூபா 526 ரூபா செட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா 506 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளெக்ஸ் AEROFLEX இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைல் வந்திருக்கு. ஆனால் ஸ்டில் வந்து இது வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 206 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 212 ரூபாயும் 218 ரூபாயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸு 199 ரூபா 50 பைசா கிட்ட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது நல்லாவே உங்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 டேஸ் கிட்ட லைக் ஹெல்த்தியான ஒரு புல் பேக் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 345 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 350 ரூபா டார்கெட் ஒன்றாவும் 356 ரூபா டார்கெட் ரெண்டாகவும் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 338 ரூபா கிட்டே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு அப் மூடே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்எம்டிசி இது ஒரு சின்ன ஷேரு, அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். 82 ரூபா கிட்ட வந்து என்ட்ரி ஆகும். 83 ரூபா 50 பைசா டார்கெட் ஒன்றாகும். 84 ரூபா 50 பைசா டார்கெட் ரெண்டாகவும் செட் பண்ணிக்கோங்க. 80 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. டாடா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லைக் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. டாடா கேபிட்டல் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு டாடா கேபிட்டல் 346 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 352 ரூபா டார்கெட் ஒன்றாகும். 358 ரூபா டார்கெட் ரெண்டாகவும் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் டாடா ஸ்டாக்லாம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ARSSBL
இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொமெண்டம் பட் வாலட்டைலாக இருக்குது ஸ்டாரு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ₹664 மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ₹676 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் ₹690 செகண்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக ₹656. இது எல்லாமே நான் டார்கெட்டாக நான் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ண போகிறது. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். GR மூவர் கடைசியாக இது இந்த ஷேர் நம்ம வந்து இன்றைக்கி BTSTக்காகவும் நம்ம வந்து இந்த ஷேரை யூஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ₹505 மேலே ₹505 மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லைக் டார்கெட் வந்து ₹520 ₹535. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹497 வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இதை. ஓகே, இப்போ இந்த 10 ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரி டார்கெட் நான் யூஸ் பண்ணுற என்ட்ரி டார்கெட் உங்களோட லைக் அனலைசிஸ் படி நீங்கள் வந்து லைக் என்ட்ரியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அது திரும்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து நியூஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு 4 ஸ்டாக் மட்டும் ஒரு 3 ஸ்டாக் மட்டும் நான் சொல்கிறேன். இதையும் உங்களுக்கு ஆட் பண்ணி, ஏன்னா இது இன்றைக்கே ஓவராக உங்களுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இருந்தாலும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓரியண்டல் சிமெண்ட் சரிங்களா, இதை வந்து ஏன்னா ரேலி சரிங்களா அதானி மெர்ஜர்னால. அதே மாதிரி நுவாமா வெல்த் இதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது என்ன ஸ்ப்ளிட் இருக்குது சரிங்களா. ஜூபிட்டர் வேகன் இன்றைக்கி நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கேப் அப்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா நியூஸஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். இது வந்து இந்த ஸ்டாக் இந்த 3 ஸ்டாக்ஸை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் சரிங்களா. இது இல்லாமல் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.